இல்ல தமிழ்நாடை பொறுத்தவரையில பிஜேபின்னா நமக்கு என்ன சாதாரண மக்களுக்கு ஏதோ வடநாட்டு கட்சி அப்படி ஒரு ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. இப்போதான் அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஒண்ணு. 2வது அவரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, தமிழ்நாட்டுல கோயில் இருக்கு, ஆன்மீகவாதியா. ஆனா அது உண்மைதான். ஏன்னா இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 800 இருந்து 3000 நூற்றாண்டுகளுக்கு 3000 வருஷம் முன்னால் உள்ள ஏராளமான கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கு. அதே 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோயிலே ஒரு 700 800 இருக்குது. சிவாலயங்கள், அந்த கோயில் எல்லாமே பெருமாள் கோயில் இருக்கு. யுனெஸ்கோ கட்டுப்பாட்டுள்ள அவங்க பரிந்துரைத்த ஒரு 2 3 கோயில்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகவாதிகள் தான். தமிழ்நாட்டில் இந்துக்கள் போக அடுத்த மதத்துக்கு மாறினவங்களும் அவங்க கூட இந்து மக்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே பிரதிபலிக்காங்க. நீங்க சந்தனக்கூடு திருவிழா, வேளாங்கண்ணி அன்னை தேர் திருவிழா எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்தை அப்படியே பிரதிபலிக்காங்க. நம்ம ஊர்ல சாதாரண கிராமங்கள்ல ஒரு பனை மரம் அந்த தொழில் வரும்போது அந்த பதனியை வச்சு ஒரு கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அதை கிறிஸ்தவ கோயில்கள் அப்படியே ஊற்றுவாங்க. கோயில்கள் அன்னதானம் போடுறாங்க, அங்கேயே அன்னதானம் போடுறாங்க. இப்படி எல்லாமே அந்த கலாச்சாரம் இருக்கிறதுனால யாரும் அது வேறுபட்டு பார்க்கல. அதனால கல்ச்சர் ரீதியா, ரிலிஜியஸா, பொலிட்டிக்கலா இந்த 3லையும் பிஜேபி எதுல ஃபெயில் ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 50 60 ஆண்டுகள் திராவிடக்கு வரும்போது, திராவிட காலம் இருக்கும்போது அது முழுக்க முழுக்க பகுத்தறிவு, கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு இயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தா அரசியல்ல வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி அதனுடைய நிறுவனர் பேரறிஞர் அண்ணாவுக்கு தெரியும். அதனாலதான் அவர் முதல் கொள்கையே ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது வந்து திருமூலருடைய திருமந்திரத்தில் உள்ள இதை எடுத்து பண்ணார். அதற்கு விளைவாதான் அவர் மற்றவர்களுடைய ஆதரவையும் பெற முடிஞ்சது. கடவுள் மறுப்பை விட்டுட்டு பகுத்தறிவை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. கடவுள் விட்டா அப்படி பண்ணாங்க. அதே மற்றவங்களும் தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. அண்ணா திமுக வரும்போது சாப்ட் இந்துத்துவா உள்ள வந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணாங்க. எம்ஜிஆர் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்து திமுக வந்தவர். தனிப்பட்ட முறையில முருக பக்தர், சாமி கும்பிட்டுட்டு திருநீர் பூசிச்சுட்டு தான் அவர் மற்றவங்கள பார்க்க வருவாரு. வெளியே வரும்போது இருக்காது, திருநீர் இருக்கு, அவ்வளவுதான். அந்த அளவு. ஆனாலும் அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுல இருந்து பெருசா பரபரப்பாச்சு. அப்புறம் அது அவங்க அப்படியே ஆரம்பிச்சாங்க. மண்சோறு சாப்பிட்றது, அவங்க தலைவருக்கு கஷ்டமான கோயில் கும்பிடு எல்லாமே பப்ளிக்கா ஆரம்பிச்சாச்சு. மீண்டும் திமுக வரும்போது அவங்களும் இதே கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் பகுத்தறிவு பேசினா கூட மறுபக்கம் அவர் மனைவி கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து தமிழக மக்கள் வந்து ஆன்மீகம் வேற, அரசியல் வேற, ரெண்டையும் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை எப்படி தவிர்க்கிறதுங்கிறத அவங்க பிஜேபி வந்து இன்னமும் தெளிவான முடிவுக்கு வரல. அவங்க வடநாட்டுல உள்ள என்ன பாலிடிக்ஸ் எப்படி கடைபிடித்தாங்களோ அதையே தமிழ்நாட்டிலையும் கடைபிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அங்க அந்த கல்ச்சர் அது வேற, இங்க வேறன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய பாலிட்டிக்ஸை மாத்தணும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்ல, இப்போ மொத்த மதத்தினால நமக்கு ஆபத்துங்கும் போது வெளிநாட்டுல வடநாட்டுல வந்து உடனடியாக எடுபடுது. இங்க பெரிய அளவுல எடுபடல. இதனாலதான் அவங்களால பண்ண உள்ள பெரிய அளவுல அவங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம, தனித்து ஏற்படுத்த முடியாம நிலைமைக்கு இருக்காங்க.